எம்மா எம்மா ம் காலையிலே இவங்க பாச புராணத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? எம்மா என்னம்மா பண்ற? நான் என்னடா பண்றேன்? வயசான காலத்துல ஓடி ஆடி வேலை செய்த முடியுதா? அதான் ஒரு இடத்துல உட்காந்து கூடையாவது பின்னுவேன்னு பின்னிக்கிட்டு இருக்கேன்டா. ஏம்மா இந்த வயசான காலத்துல காலங்காத்தாலேயே இப்படி கூட பின்னி கஷ்டப்படுற? உன்ன மாதிரி உழைக்காத புள்ள பிறந்தா இப்படித்தான் வயசான காலமும் கஷ்டப்படணும். அடியே நான் ஒன்னும் வாங்கிட்ட பேசலடி, எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். போ உங்க அம்மா கிட்டே போய் பேசு. எம்மா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிருக்க கூடாதா? சரியான வாயாடியா பார்த்து கட்டி வச்சிருக்க. ஆளு ஆறடி இருக்கா, அறிவோட இருப்பான்னு நினைச்சேன். இப்படி அரை லூசா இருப்பான்னு நான் என்ன கனவாடா கண்டேன்? வயசான காலத்துல என் மாமியா கிழவிக்கு கொழுப்ப பாரு. சரிம்மா இப்படி கூட பின்னி வீட்லயே வச்சிருந்தா எப்படி? வீதி வீதியே போய் வித்தா தானே கூட சேல் ஆகும். 3 நாளா மூட்டு வலி தாங்க முடியலடா. அதான் உன் பொண்டாட்டிட்ட சொல்லி கூடையை விற்க சொல்லலான் இருக்கேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காலங்காத்தாலேயே அம்மா அம்புள்ளையும் சேர்ந்து என்ன வம்பளுக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு கூட வேற நான் வித்து கொடுக்கணுமா கூட? அடியே மருமவளே, மாமியாருக்கு கால் வலிக்குடி. 4 வீதி போய் வித்தன்னா கமிஷன் தரேன்டி. என்னது கமிஷனா? சரி பார்க்கலாம். ஆனா இப்பதான் அரலோசு கிரலோசுன்னு பேசுனீங்க. நமக்குள்ள என்ன புதுசாடி கொடுத்து வாங்குறது தானே. எம்மா என்ன கறிமா வச்ச? கருவாட்டு கறி வாசம் மூக்க தொலைக்குது. அதுவா, நேத்து வச்ச கருவாட்டு கறியே சூடு பண்ணி வச்சேன்டா. பழைய சொத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம்ட்டு. அதான் உன் பொண்டாட்டி இருக்காள, வகை வகையா ஆக்கி போடுவான்னு சொல்லி தானே உன்னை தனி கொடுத்தன வச்சேன். அப்படியே தனி கொடுத்தன வச்சாலும் ஆளுக்கு ஒரு குடிசையை போட்டு தனியா இருந்துக்கிட்டு இதுல தனி கொடுத்தன வரையாம். தனி குடிசன் வேணா சொல்லுங்க, தனி கொடுத்தனோன்னு சொல்லாதீங்க. ஏதோ ஒண்ணு, உன் புருஷனுக்கு ஆக்கி போடுறது வேலை தானடி. ஆக்கி போட்டியே இல்லையா? என்னடா இது, நான் நாட்டுல பேசிட்டு இருக்கேன், உன் பொண்டாட்டி லலலா லாலான்னு பாட்டு பாடிக்கிட்டு போறா. எம்மா நான் என்னத்த சொல்றது, அவ இப்பதான் எந்திரிச்சு பல்லே விளக்க போறாமா. அதான் சொல்றேம்மா, நீயாவது ஆக்கி வச்சத தாமா. அதெல்லாம் முடியாது. 10 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, உன் பொண்டாட்டி சமைச்சதுக்கு அப்புறமா சாப்பிடு. எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு, அதுவும் கருவாட்டு கறி வேற. தரலாம் முடியாது. என்ன அம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டு போயிட்டாங்க? அம்மா நம்பி வேலைக்கு ஆகல, பொண்டாட்டிக்கிட்டே போய் சரண்டர் ஆயிட வேண்டியதான். என்னையா சோறு வேணும்னு அம்மா வீட்டுக்கு விறுவிறுன்னு போன, அம்மா நல்லா வயத்தை நிறைச்சி பத்துனாங்களா? அடியே நீ இப்படியே டெய்லி சமைக்காம இருந்தனா நான் எங்க அம்மா வீட்டுல சாப்பிடுவேனா? நீ சமைக்காமலே இருந்து இருந்து பழகிருவியான். அதான் எங்க அம்மா எனக்கு சோறே தரமாடிக்காங்க. ஒழுங்கு மாதிரியா ஏதாவது செஞ்சு தாடி. நாம மட்டும் ஹோட்டல்ல சாப்பிடலான்னு பார்த்தா முடியாது போல. சரி வீட்லயே சமைச்சிட வேண்டியதான். அவசரமா என்னையா சமைக்கிறது? எப்படினாலும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுமே. அதுக்குதான் ஒரு ஐடியா இருக்கே. உப்புமா கிண்டி வையடி, அடியே உப்புமா கிண்டி வையடி, ஏ பொண்டாட்டி உப்புமா கிண்டி வையடி. யோ பேசாம தோசை மாவு நேத்து வாங்கினது கொஞ்சம் இருக்கு பிரிட்ஜில், அதை வச்சு தோசை சுட்டு தரவா? என் புருஷன் தோசை சுட்டு தரவா? ஏதாவது ஒண்ணு செஞ்சு தொலை. சோனி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அக்கா இந்த வருஷம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பார்பி பேக் வாங்க போறேன் தெரியுமா? ஐயா, இன்னுமே பார்பி பேக்கு அந்த பேக்கு இந்த பேக்குன்னு கொஞ்சமாவது மெச்சூரிட்டி ஆகுடி. நான் நல்லா பிங்க் கலர்ல, பேபி பிங்க் கலர்ல ஒரு பேக் வாங்க போறேன். என் கிளாஸ்ல எல்லாருமே டோரா புச்சி பேக் தான் கொண்டு வராங்க. நானாவது பார்பி பேக். பரவாயில்ல. ஹே, என் பார்பி பேக் சூப்பரா இருக்க போகுது. அப்புறம் அப்சரா பென்சில்லாம் வாங்குறதுக்கு பதிலாக மேஜிக் பென்சில்னு இருக்காமே, அதாங்க வாங்க போறேன். அப்புறம் லஞ்ச் பேகு, அப்புறம் லஞ்ச் எல்லாமே புதுசு வாங்க வேண்டியது இருக்கு. நிறைய வாங்கணும். ஆமா அம்மா, நீங்க எப்போ ஷாப்பிங் போனோம் நம்ம? ஆமா எனக்குமே ஷூ, சாக்ஸு, லஞ்ச் பேக்கு, லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு எல்லா ஐட்டம் வாங்கணும். முக்கியமாக வாட்டர் பாட்டிலாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஸ்கூல் ஐட்டம் எல்லாமே வாங்குறதுக்கு நாம சீக்கிரம் ஷாப்பிங் போகிறது தான் நல்லதுடி. பேசாமல் இன்னைக்கே ஷாப்பிங் போகலாமான்னு அம்மா கிட்ட கேட்டுருவோமா? சரிக்கா சரி, ஷாப்பிங் போகலாமான்னு அம்மா கிட்டே கேட்டுருவோம். கோடை வெயில் கொளுத்துதே அட என் மேல, நான் ஓட ஓட துரத்துதே வெயில் பின்னால. கோடை வெயில் கொளுத்துதே அட என் மேல, நான் ஓட ஓட துரத்துதே அது பின்னால. அனல் காத்து உடம்பெல்லாம் முழுக்க வேர்க்குதுங்கோ, குளிர் காத்து என் மேல எப்போ படுமுங்கோ. காஞ்சி போச்சு எங்க வயலே, நான் தேடி 2 மரத்து நிழலே. பரவாயில்லடா வருதா புயலே, அட தாங்க முடியல இந்த வெயிலே. காத்தில்லாம ஏங்க மொட்டை மாடியில் தூங்க, அப்ப காத்தும் வரலையே எப்படி தூங்க? வெயில் கால வேர்வை
உடம்பிலார ஓடுது, பைக்கில் ஏறி உட்காந்தா டிக்கி சுடுது, கூடை வெயில் கொளுத்துதே அட எம்மேல. அம்மா அம்மா இருங்க இருங்க, பாட்டு ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்கு. வெயில் அதிகமா கொளுத்துதுடி, அதாண்டி இந்த பாட்டு. அம்மா இந்த கொளுத்துற வெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குமா. என்னடி கோடை வெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கா? ஆமா ஆமா, நானும் அக்கா ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். நாங்க சொல்ற இடத்துக்கு போனா ஃபுல்லா ஏசி தான், குளு குளு குளுன்னு இருக்குமா. ஆஹா, அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல் ஏசியா? ச்சே, அந்த இடம் எதுவா இருக்கும்? அம்மா ஏன் யோசிக்கிறீங்க, நாங்களே சொல்றோம். சொல்லுங்கடி சொல்லுங்க. எம்மா நம்ம ஊர்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அங்க போலாமா? அங்கதான் ஃபுல்லா ஏசிமா. சரிடி வாங்க, போய் ஏசி காத்து வாங்கிட்டு வந்துருவோம். எம்மா நம்ம வெறும் காத்து மட்டும் வாங்க போகல, நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்கல்ல, ஷாப்பிங் போகணுமா, ஷாப்பிங். அடியே காத்து வாங்குறதுக்கு காசு கொடுக்க வேணாம், ஆனா பொருள் வாங்கினா காசு கொடுக்கணும்டி. அதனால வீட்டிலேயே இருப்போம். விளையாடுறீங்களாம்மா? எங்களுக்கு ஸ்கூலுக்கு ஷூ வாங்கணும், சாக்ஸ் வாங்கணும், அப்புறம் பேக் வாங்கணும், லஞ்ச் பேக் வாங்கணும், ஸ்நாக்ஸு, டிஃபன் பாக்ஸ்னு எல்லாம் வாங்கணும், வாட்டர் பாட்டில் கூட. அப்புறம் அம்மா எனக்கு யூனிஃபார்ம் கூட வாங்கணும். போன வருஷம் வரைக்கும் பாவாடை சட்டை தான், இந்த வருஷம் எனக்கு சுடிதார் தானே அக்கா மாதிரி, அப்போ யூனிஃபார்ம் கூட வாங்கணுமே. அக்காவோட பழைய யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கடி. அப்புறம் சீக்கிரம் போட்டு பார்த்துட்டு சொல்லு. பிடிச்சு எதுவும் அடிக்கணும்னா இந்த பக்கத்தில் இருக்க டெய்லர் கடையில் போய் நான் பிடிச்சு அடிச்சுக்கிறேன். அம்மா சாக்ஸ் வாங்கணுமே. போன வருஷம் வாங்கின சாக்ஸே நல்லா கரெக்டாக தானடி இருக்கு, எலாஸ்டிக்லாம் எதுவும் போகலை, துவைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கேன், அதுவே போதும். என்னடி இப்படி எல்லாம் சொல்றாங்க? விடி விடி வாட்டர் பாட்டில் கேட்கலாம். அம்மாம்மா எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும்மா. அடியே நீ என்ன சொன்ன, எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும், பிங்க் கலர் வாட்டர் பாட்டில் தான் வாங்கினா பத்திரமா வச்சுப்பேன்னு சொன்னல. ஆமா, அதே மாதிரி அந்த வருஷம்ல பத்திரமா தானமா வச்சிருந்தேன். நீ கூட கிரீன் கலர் தான் பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டில், என்னோட ராசியான பாட்டில்லாம் வேற சொல்லுவியடி. யார் இல்லைன்னு சொன்னா ராசியான பாட்டில் தான், அதான் ஒரு வருஷம் ஃபுல்லா வச்சிருந்தாச்சே. உனக்கு பிடிச்ச பிங்க் கலர் பாட்டில், அப்புறம் உன்னோட ராசியான கிரீன் கலர் பாட்டில், இதை விட்டுட்டு புதுசா ஒரு பாட்டில் வாங்கினாலும் அது உங்களுக்கு தூரப்பட மனசு வருமாடி. புது பாட்டிலே வாங்கி பழைய பாட்டிலையும் தூர போடாம குப்பையாடி வீட்டில் சேர்க்க முடியும். அதனால உங்களுக்கு பிடிச்ச பாட்டில தூர போட மனசு வராதுங்கிறதுனால அதையே இந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா ஸ்கூல் பேகு, எனக்கு பார்பி பேகு. நல்லா இருக்கேடி, எத்தனை வருஷம் ஸ்கூலுக்கு போனாலும் பிங்க் கலர் பேக் தான் வாங்க போறீங்க. நீ ஒரே டோரா பிஜி பார்பி கேர்ள்னு இதே பொம்மை படம் தான் வாங்க போறீங்க. ஏற்கனவே பொம்மை படம் போட்டது பிங்க் கலர்லாம் வீட்டில் இருக்குல்ல, அதையே நல்லா துவைச்சி சூப்பரா காய வச்சு தரேன்டி. அப்புறம் லஞ்ச் பாக்ஸு, அடியே நம்ம பக்கத்து வீட்டு சுமித்ரா சித்தி இருந்தாங்கல்ல, ஆமாம்மா அவங்க வயத்துல கூட குழந்தை இருக்கிறதா சொன்னீங்களே. அதான் அவங்களுக்கு 5வது மாசம் வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்கன்னு அன்னைக்கு போயிட்டு வந்தேன்லடி. டிஃபன் பாக்ஸ் நல்ல கனத்த டிஃபன் பாக்ஸ், சில்வர் பாக்ஸ் பெருசா கொடுத்தாங்க பார்த்துக்க. சரி ஒன்று வாங்கினா நீ சண்டை போடுவீங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு இன்னும் தரவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொன்று கேட்டு வாங்கிட்டு வந்தேன்டி. ஸோ இந்த வருஷம் லஞ்ச் பாக்ஸ் கடையில் காசு கொடுத்தே வாங்க வேணாம். சரிம்மா அப்போ சரிடி, அப்போ இப்போ நீ இழுக்காத, அடுத்து என்ன கேட்க போறேன்னு எனக்கே தெரியும். என்னது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தானே? போன மாதம் ஒரு வளகாப்பு வீட்டுக்கு போனேன், அவங்க பிளாஸ்டிக் டப்பா தான் கொடுத்தாங்க. அது உங்ககிட்ட காட்டவே இல்லை, இருந்தா அப்பவே உடச்சி போட்டிருப்பீங்க. அதான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்டி, இந்த வருஷத்துக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா அடிக்கிற வெயிலுக்கு அப்போ ஷாப்பிங் போக முடியாதா? அம்மா அம்மா லாஸ்ட் டைமே உங்களுக்கு தெரியுமா, என்னோட லஞ்ச் பேக் அடியில் ஓட்டை விழுந்துருச்சு, அப்புறம் சோனியோட பேக்லேயும் ஓட்டை விழுந்துருச்சு. இதில் நீங்கள் ஒன்றுமே சொல்லவே முடியாது, லஞ்ச் பேக் வாங்கி தான் ஆகணும். போன வருஷம் வாங்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் வாங்கலாம், 3 வருஷம் தாங்காமல் அந்த பேக்கே ஓட்டை ஆயிடுச்சு. லாஸ்ட் 1 மாதம் கூட நான் லஞ்ச் பாக்ஸை வந்து ஸ்கூல் பேக்குக்குள்ளே தான் வச்சு எடுத்துகிட்டு போனேன். எனக்கு இந்த வாட்டிலாம் அப்படி போக முடியாது, எனக்கு தனியாக லஞ்ச் பேக் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். இப்போ என்ன உங்களுக்கு லஞ்ச் பேக் வாங்கணும் அவ்வளோதானே? வாங்க என் கூட. எப்படா ஒரு வழியா எப்படியோ அம்மாவை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம் தாண்டி. ஆமா முதல்ல போற மாதிரி போவோம், அங்க போய் ஒன்னொன்னா கேட்டு அடம் பிடிச்சிட வேண்டியதான். அம்மா அங்க இருக்கவங்க எல்லாம் பாப்பாங்களேன்னு சொல்லி அசிங்கப்பட்டு வாங்கி தந்துருவாங்க, முடியலன்னா அழுது கீழே விழுந்து உருண்டு பிறண்டு வாங்கிறேன் டி. எம்மா சூப்பர் மார்க்கெட் போவோன்னு வந்தா இந்த சூனியக்காரக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஏண்டி இந்த சின்ன பொண்ணு உனக்கு சூனியக்காரியாடி? இரு வரட்டு மாட்டி விடுறேன். எம்மா எதுக்காகமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க அதை சொல்லுங்கம்மா ஃபர்ஸ்ட். எல்லாம் காரணமா தாண்டி. சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு வாங்க. நகலியக்கா என்ன இம்புட்டு தூரம்? அதான் வாட்ஸ்அப்ல நீ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீ, அதை பார்த்து தாண்டி வந்தேன். வாங்கக்கா வாங்க. அப்படி என்ன மருமவளே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்ட? நீங்க தானே சொன்னீங்க
கால்லாம் வலிக்குது, வெயில் அலைஞ்சு கூட எல்லாம் விற்க முடியாதுன்னு. அதான் என்ன விற்க சொன்னீங்கல்ல, நானும் வெயில் அதிகமாக இருக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டு விட்டேன். அதை பார்த்துட்டு தான் கூட வாங்க வந்திருக்காங்க. எம்மா என் பொண்டாட்டியை பார்த்து அரை லூசு முழு லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பாத்தியா எப்படி ஐடியா போட்டிருக்கான்னு. அம்மா எதுக்குடி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? ஒருவேளை காய்கறி வாங்குறதுக்கு கூட வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்டி. அன்னைக்கிலி அக்கா எந்த சைஸ்ல கூட வேணும்? சின்ன பக்கத்து கடைக்கு கொண்டு போற மாதிரி சின்ன கூட வேணுமா, இல்ல பெரிய சைஸ் கூட வேணுமா? அதுவாட்டி ஒரு டிபன் பாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு சின்ன கூடையா இருந்தா போதும். லஞ்ச் பேக் சைஸுக்கு இருந்தா போதும்டி. அடியே அம்மா கூட வாங்குறது அம்மைக்கு காய்கறி வாங்கலடி, நமக்கு தான் நினைக்கிறேன். இரு நான் என்னன்னு கேக்குறேன். ஏம்மா என்னம்மா இது அநியாயமா இருக்கு? எங்களுக்கு தான் கூடலாம் ஒண்ணு வேணாம் பாத்துக்கோங்க. உங்களுக்கு காய்கறி வாங்கினா வாங்கிக்கோங்க, எங்களுக்கு லஞ்ச் பேக் தான் வேணும். இந்த காலத்துல யாருமா ஸ்கூலுக்கு கூடெல்லாம் கொண்டு போறது? எங்களை பார்த்து சிரிக்க போறாங்க. நான்லாம் கண்டிப்பா கூட கொண்டு போக மாட்டேன். கூட கொண்டு போகலாம் உனக்கு சோறே கிடையாது. எத்த ஏதாவது பேசி இந்த பிள்ளைல அன்னைக்கிலே அக்கா மனசை கலைக்கிறதுக்குள்ள 2 கூட எடுத்து டக்குன்னு கையில கொடுங்கத்த. சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறேனக்கா. இதோ எடுக்கறேன் மருமவளே. கொடுங்க. இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட மாதிரி இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கடி எம்புட்டு ஸ்ட்ராங்காவும் அழகாவும் இருக்கு. இது பிய்யாது பத்துக்கு 5 வருஷத்துக்கு. இன்னொரு கூட எடுங்கத்த. ஏக்கா இதை பாருங்கக்கா. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா ரெண்டும் ஒரே கலரா இருக்கே. ஆண்டி ரெண்டு ஸ்ட்ராங்கா இருக்குடி. உங்க 2 பேத்துக்கு எந்த மாடல் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்கடி நீங்களே. எனக்கெல்லாம் கூடயே வேண்டாம். ஆமா, இந்த ஒயர் கூடைய கொண்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன கிண்டல் பண்ண போறாங்க. இதுல வேற மாடல் சூஸ் பண்ணுதாங்க. ஏண்டி 2 பேருக்குள்ளது மாறிடக்கூடாதுல்ல, அதான் வேற கலர் வேணா ஒண்ணு வாங்கட்டுமா? ஆமா பெரிய இந்த பேக் இது மாறுறதுக்கு, இது மாறினா மாறட்டும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.